பிகாம் எனப்படும் இளங்கலை வணிகவியல் கணக்கியல் முறைகள், வரி விதிகள், வணிகச் சட்டங்கள் மற்றும் நிதி மேலாண்மை போன்றவற்றை உள்ளடக்கியது. இது வணிக உலகில் சிறந்து விளங்க மாணவர்களை தயார்படுத்துகிறது. தொழில் வாய்ப்புகளும் அதிகம். நீங்கள் சாப்ட்வேர் அல்லது தகவல் தொழில்நுட்பத்தில் பணியாற்ற விரும்பினால் பிசிஏ துறையை தேர்வு செய்யலாம். தரவுகள், கோடிங், இணைய மேம்பாடு, கணினி நெட்வொர்க்குகள் தொடர்பான பாடப்பிரிவுகளை கொண்டுள்ளது. மென்பொருள் மேம்பாடு, தரவுகள், தகவல் பாதுகாப்பு, அல்காரிதம் ஆகியவற்றை விரிவாக தெரிந்து கொள்ள விரும்புபவர்கள் டெக் படிப்பை தேர்வு செய்யலாம். நிறுவனங்கள் இத்தகைய படிப்புகளோடு கணித திறமைகளையும் வேலைகளுக்கான அடிப்படை தேவையாக ஏற்றுக்கொள்கிறது. எனப்படும் பட்டய கணக்காளர் துறையில் இன்றைக்கு பலரும் படிக்க முயற்சிக்கிறார்கள். இது கணிதம் மற்றும் நிதி விவகாரங்களை கையாள்வதை உள்ளடக்கியது. இந்த படிப்பானது உலகளவில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதோடு அதற்கேற்ற வேலை வாய்ப்பையும் வழங்குகிறது. செயல்படாத தரவுகளை எப்படி தொழில்நுட்ப வசதிகளை கொண்டு பயன்படுத்துவது என்பது இந்த டேட்டா சயின்ஸ் படிப்பு மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. இதற்கு விண்ணப்பிப்பவர்கள் கணிதத்தில் மிகவும் நல்ல முறையில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். எண்கணிதம், கணினி வடிவமைப்பு, புரோகிராம், தகவல் தொழில்நுட்பவியல், தரவுகள், மென்பொருள் பொறியாளர்கள் என பல பிரிவுகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள நினைப்பவர்கள் பொறியியல் படிப்பில் ஐடி துறையை தேர்வு செய்யலாம். 3 முதல் 4 ஆண்டு பட்டப்படிப்பான இந்த துறை கணிதத்தை கம்ப்யூட்டர் சயின்ஸ் துறையுடன் இணைந்து வழங்குகிறது. அதாவது கம்ப்யூட்டர் அடிப்படையாக கொண்ட கணக்கீட்டு திறன்களை கற்றுக் கொடுக்கிறது. மாணவர்களை வங்கி துறை சார்ந்த பணிகளுக்கு தயார்படுத்துவதில் நிதியியல் கணிதம், ஃபைனான்ஷியல் மேத்தமேட்டிக்ஸ் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதே சமயம் நிதி சம்பந்தப்பட்ட பிற துறைகளிலும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் லட்சியம் அல்லது கனவு வேலைக்கு ஏற்ப சரியான கோர்ஸை தேர்வு செய்யுங்கள்.